திரு ராஜகம்பீரம் பாஸ், எப்படி பார்க்குறீங்க இந்த 200 இலக்கு யாருக்கு சாத்தியம், யாருக்கு சவால்? திமுகவிற்கு அதிருப்தி இருக்கிறது என்று ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கொண்டால் கூட அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்திலே அதிமுக இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஒரு இருதுருவ அரசியல் அப்படின்னு நம்ம கடந்த காலத்தில் பேசப்பட்டதை திமுக தன்னுடைய உத்தியை மாற்றி கொண்டு விட்டது. திமுகவா அதிமுகவா என்கிற இடத்தை விடவும் திமுகவா பாஜகவா என்று ஒரு மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கோட்பாட்டு ரீதியாக ஒரு அதிகார மையத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு இந்தியா கூட்டணியினுடைய அங்கமாக இருந்து கொண்டு எங்களுக்கு எங்களை எதிர்ப்பவர்கள்லாம் எதிரிகளே அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வலிமை குறைந்திருக்கிறார். பாஜகவை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னு அதிமுக சொன்னாலும் கூட சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக அவங்களை துணிஞ்சு அடிக்கக்கூடிய இடம் இன்னும் சேரவே இல்லை. எந்த பொது பிரச்சனையா இருந்தாலும் ஊரே பற்றி அறிந்தாலும் அவங்க கருத்து சொல்லும் போது அதாவது பகையிலும் நெருப்பிலும் மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா பாம்பையும் அடிக்கணும் கம்பு உடையக்கூடாதுன்னு சொல்றது மாதிரி பட்டும்படாம ஒரு பாலிசா ஒரு அரசியல் பண்ணி பார்க்குறாங்க. அப்ப பாஜக எதிர்ப்பு என்பது அதிமுகவில் ஒரு நம்பகத்தன்மை இன்னும் பெறவே இல்லை. அப்ப திமுகவை இவங்க கடுமையா எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த களப்போராட்ட அரசியல்லாம் இருக்கு. இப்ப ஆசிரியர்கள் போராட்டம் பிரியன் அவர்கள் சொன்னது மாதிரி அந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்குதுன்னா அதை வழிநடத்தக்கூடிய இடத்துல கடந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் வாத்தியார்கள் போராட்டம் பண்ணாங்க. 80கள் காலகட்டங்களில் வாத்தியார் ஆட்சியில் வாத்தியார்கள்லாம் சிறையில் அப்படின்னு ஒரு இது உண்டு, ஒரு புகழ்மிக்க வாசகம் உண்டு. அதுக்கு பின்னாடி அந்த ஆசிரியர்களுடைய போராட்டத்தை கலைஞர் அவர்கள் அன்றைக்கு கையகப்படுத்தி பின்னால் என்ன செஞ்சாருன்னா ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை எல்லாம் உருவாக்கி அந்த ஓட் பேங்கை தக்க வச்சுக்கிட்டார். சரி, அப்ப அந்த அதிருப்தி வருகிற போதெல்லாம் அதை கள அரசியல்ல எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப டங்ஸ்டன் பிரச்சனை நடக்குது அரிட்டாப்பட்டி இந்த மேலூர் பகுதிகளில். அந்த இடத்துல அதிமுகவுடைய ரோல் என்ன? சட்டப்பேரவையில் பேசுனாங்க பார்த்தீங்கல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசின ஒளிபரப்பு இருந்தா இந்த ஆட்சியே காணாம போயிருக்கும் அப்படின்னு பேசின அந்த பேச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. டங்ஸ்டனை திமுக எதிர்த்தது பின்னாடி இவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு இங்க வேலையே இல்லை. அவங்களுக்கான ஆயுதத்தை சேர்த்து இவங்க பறிச்சிடுறாங்க. இல்ல நாங்க தான் அதை அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறாரு அவரு. இல்ல அவங்க என்ன அந்த ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. இது மாதிரி இந்த தகராறு இருக்கு இல்லையா, இந்த வாக்கியா தகராறு, இந்த பங்காளி சண்டையை வச்சே இந்த அதிமுகவை நகர்த்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கடந்த காலங்களில் சாத்தியப்பட்டுச்சு. அதிமுகவுக்கு ஒட்டுமொத்த கொள்கையே திமுக ஒரு தீய சக்தி, கலைஞர் ஒரு தீய சக்தி, 2 வரியை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு கலைஞர் கிடையாது, ஆனா திமுக இருக்கு. சரி, திமுகவை எதிர்கொள்கிறதுல அவங்களுடைய உத்தி ரொம்ப பழசா இருக்கு. ஏன் பழசுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, பாஜக கூட இருந்தா அதிமுகவுக்கு நெகட்டிவ் தான், அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்லாம் கடும் விமர்சனம் வந்தது. அப்படிப்பட்ட லக்கேஜை கூட வச்சுக்கிட்டு 2 ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சி காலத்தை கடந்து 75 சீட் எடப்பாடி பழனிசாமியால வாங்கும்போது இன்னைக்கு பாஜக நீங்க சொல்ற மாதிரி சில விமர்சகர்கள் சொல்ற மாதிரி அந்த லக்கேஜும் இல்லாம ரொம்ப ஃப்ரீ ஹேண்டா இன்னும் கூட்டணி முறிவாகாத போது ஒரு 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியோட திமுகவை எதிர்த்து நின்று அவரால் வர முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? அம்பேத்கர் விஷயம் பற்றி எரிக்கிற போது, நாடு முழுக்க போராட்டம் நடக்கிற போது அதிமுக எங்கே போனதுன்னு ஒரு கேள்வி வருதுல. சரிங்க, அந்த ஒரு கேள்வி அதிமுக மீதான நம்பகத்தன்மையை முற்றுமுடுதா இல்ல ரொம்ப சரிச்சிரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஒவ்வொரு அரசியல்ல ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் எதிர்வினை ஆற்றணும்ல. எதிர்க்கட்சி அந்தஸ்துல ஒருத்தர் இருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவராகவே இருக்கிறாரு, நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ரியாக்ட் பண்ணணும் இல்லையா? ராமர் கோயில் திறக்கிறதுக்கு நீங்க போவீங்களான்னு கேட்டா எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்றது பதிலா சித்தாந்த ரீதியாக அவங்க என்ன சொல்றாங்க, திமுக என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அதுல உடன்பாடு கிடையாது, நாங்கள் பக்திக்கு எதிரானவர்கள் அல்ல, மசூதியை இடித்த இடத்துல கோவில் கட்டுவது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்கல்ல. இது மாதிரி ஒரு கள அரசியல்ல, கருத்தியல் அரசியல்ல இவங்க என்ன ரோல்ல இருக்கிறாங்க, என்ன விதமான பங்கு வகிக்கிறாங்கன்னு அதிமுக விஷயத்துல. ஏன்னா திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை விஷயத்தை ஒரு காலகட்டத்தில் அதிமுகவுக்கு மட்டும் அது சொந்தமா இருந்துச்சு. இப்ப திமுக எதிர்ப்பை தான் நாம் தமிழர் கட்சி முழு நேர பணியா செய்யுது. திமுக எதிர்ப்பை தான் கிட்டத்தட்ட பாஜக செய்யுது. எல்லாருமே திமுக எதிர்ப்பு தான், திமுக அல்லாத எல்லாருமே திமுக எதிர்ப்பு தான். சரி, அப்ப இதை மட்டுமே நம்பிக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்கிற போது அதிமுக ஒரு பெரிய பின்னடைவுக்குள்ள இருக்கு. ஏற்கனவே அது குழு அரசியலால ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு. தென் மாவட்டங்கள்ல சாதி ரீதியான வாக்குகள்ல வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, சமூக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, வாக்கு வங்கியில அவர்களுக்கு பின்னடைவு இருக்கிறது. இதை சரி கட்டுவதற்கு இன்னும் வேகமான களப்பணியோ கருத்தியல் ரீதியான எதிர்கொள்ளோ எதுவுமே இல்ல. அதிமுக கிட்ட இப்படி இருக்கட்டும், இப்ப திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய கூட்டணி, கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில கடந்த வாரம் முழுக்க திரு வேல்முருகன் அவருடைய பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. அவரும் ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி ஸ்டாண்டு உள்ளவர் தான், திமுகவுடைய கொள்கை சித்தாந்தங்களோடு உடன்படக்கூடியவர் தான். இன்னைக்கு அவர் எப்படி நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
இன்னைக்கு விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு 25 தொகுதிகளை நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஒரு கருத்தை சொல்றாரு. அதுக்கு திரு திருமாவளவன் அது தனிப்பட்ட கருத்து, அது பேசி தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு. இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்ட ஆதவ அர்ஜுனா கட்சி நிலைப்பாட்டை மீறி பேசுறான்னு சொல்லி அவரை இடைநீக்கம் பண்ணி அவரே கட்சியிலேருந்து வெளியேறிட்டாரு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குரல் வருது. அப்ப இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கு. அப்ப நேரம் செல்ல செல்ல, நேரம் நெருங்க நெருங்க இந்த மாதிரி கூட்டணி கருத்துக்கள் இல்ல சலசலப்புகள் இன்னும் வராது அப்படிங்கறத எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இல்ல வராதுன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது, வரும். அதை எதிர்கொள்கிற இடத்துல யார் இருக்காங்கிறத நம்ம கேள்வி. இப்ப திமுகவோடு முரண்பட்டா விசிகா போறதுக்கு மாற்று இடம் என்ன இருக்கு? யாராவது வலிமையா இருக்கிறாங்களா? தொடக்க நிலையில இருக்கு. விஜய் கட்சி வந்து தொட்டில கிடக்கு, குழந்தை பருவத்தில் இருக்கு விஜய் கட்சி. இன்னும் கட்டமைப்பு கிடையாது. சரி, நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கிடையாது. மாற்று அணியை அமைப்பதற்கு என்ன சாத்தியம் இருக்கு? எல்லாருமே தன்னை முதலமைச்சர் சொல்றாங்க. இல்லங்க, ஜெயக்குமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, ஒன்னு அறிவாலயத்தை விட்டா எம்ஜிஆர் மாளிகைக்கு தான் வரணும், தமிழ்நாட்டுல 2 கட்சி தான், அங்க இல்லைன்னா இங்க காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ இங்கதான் வந்தாகணும், எங்க போறாங்கன்னு பேசினாரு. ஒரு 6 மாசம் இருக்குன்னு. அது ஜெயலலிதா காலத்துல வரைக்கும் அப்படி இருந்துச்சு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவருடைய ஆளுமை அப்படிதான் இருந்துச்சு. ஈழ அரசியல்ல திமுக மீது ஒரு மிகப்பெரிய பழிசாட்டல் வருகிற போது அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல ஏற்கனவே ஈழ அரசியலை எதிர்த்து இருந்தாலும் அந்த ஆதரவு சக்திகளை பூரா தன் பக்கம் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை வந்து, ஒரு சாதுரியம் வந்து ஜெயலலிதா இருந்துச்சுல. இன்னைக்கு நீங்க எதிர்ப்பை வந்து தன் பக்கம் வந்து உருவாக்கக்கூடிய, தன் பக்கமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆளுமை இன்னும் யார் இருக்கா? அறிக்கை விடுறதே 2 நாள் கழிச்சு நீங்க ஏன் அறிக்கை விடலன்னு திமுக கேட்குது. ரகுபதி, முன்னால இன்றைய அமைச்சரா இருக்கக்கூடிய ரகுபதி, ஏன் அம்பேத்கர் விஷயத்துல நீங்க ஒண்ணுமே சொல்லலன்னு கேட்கிற இடத்துல தானே அதிமுக இருக்கு. நீங்க கடுமையாக ரியாக்ட் பண்ணணுமா இல்லையா? அதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். பகையிலேயோ நெருப்புலையோ மிச்சம் வைக்க கூடாது. அதிமுக மிச்சம் வைத்திருக்கிறது, அது அவர்களே எரித்து கொண்டிருக்கிறது. அது ஒரு நாளும் தேராது. சரி, அப்ப உங்களுடைய நிறைவு பார்வை. எதிர்க்கட்சியாக இருக்கிற போதுதான் ஒரு தலைமைக்கான ஆளுமை பண்பு வந்து வெளிப்படும். கடந்த காலத்திலிருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு 10 ஆண்டு காலங்களிலே கலைஞர் அவர்களுடைய எதிர்க்கட்சி பணி வந்து ரொம்பவும் கடுமையானது. திமுக வந்து எமர்ஜென்சி காலத்துல இருந்து எதிர்க்கட்சி அரசியல்ல வந்து திமுக இருக்கிற போது ரொம்ப ஒரு புரட்சிகரமான அமைப்பு போல அவங்க வந்து பல கருத்துக்களை, அரசாங்க எதிர்ப்பு கருத்துக்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. கள அரசியல்ல பல போராட்டங்களை நிகழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இப்ப வந்து இன்றைக்கு வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற யாருக்குமே கட்சி கட்டமைப்பு கிடையாது, அதிமுகவை தவிர. அதிமுகவுக்கு மட்டும்தான் திமுகவை எதிர்கொள்வதற்கான ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கிறது. தாவேகாவுக்கு அது இல்ல. அது உருவாகுமாங்கிறது காலப்போக்கில் தான் தெரியும். இந்த நிமிடம் வரைக்கும் இல்ல. நாம் தமிழர் கட்சியும் அப்படித்தான். மேடை அரசியல் தான், கட்டமைப்பு வந்து பெரிய அளவுல உருவாக்கப்படவே இல்லை. பல பேர் நிர்வாக ரீதியா வெளியே போறதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். இப்ப பாஜகவும் அதே நிலைமை தான். பாமக வட மாவட்டத்துல இருந்தா தென் மாவட்டத்துல இருக்காது. எல்லா கட்சிகளுக்குமே என்ன சிக்கல் இருக்குன்னா, தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த எங்களுடைய கட்சி கொடி பறக்காத குக்கிராமங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய வலிமையோடு கூடிய அமைப்பாக அதிமுக மட்டும்தான் எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கு. ஆனால் அதிமுக திமுகவை எதிர்கொள்வதில் ஒரு அசுரத்தனமான உழைப்பையோ புதிய வியூகத்தையோ வகுக்க தவறிட்டாங்க. தொடர்ந்து வந்து 13 மாசம் கிடையாது, 13 வருஷம் ஆனாலும் உழைச்சாதான் அதற்கான இடம் கிடைக்குமே தவிர வெறும் நாட்கணக்கோ மாத கணக்கோ வருட கணக்கோ அல்லது. அதற்கான ஒரு தேர்தல் உத்தியை அவர்கள் கை கொள்ளணும். மிக நீண்ட ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு சும்மா அறிக்கை விட்டுட்டு மேம்போக்கான ஒரு அரசியலை தான் அவங்க எதிர்கொள்றாங்க. பட்டும்படாம இருக்கிறாங்க. அரசியலை பொறுத்த வரையில தீவிரத்தன்மை இல்லாத யாரும் நம்பகத்தன்மையை பெற முடியாது. அதிமுக நம்பகத்தன்மைக்கான இடத்திற்கு இன்னும் வந்து சேரவில்லை என்பது கசப்பான உண்மை. சரி.